இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்குன்னு இருக்கிறது என் பொண்ணு ஒருத்தி மட்டும்தான் சார். அவ இல்லனா எனக்கு எந்த நாதியுமே இல்ல சார். இத பாரு, உன் பொண்ணு ஒண்ணு நல்லவ இல்லையே. அவ செஞ்ச தப்புக்கு போலீஸ்ல மாட்டிக்க கூடாதுன்னு தலைமறைவா இருப்பா. இத பாரு, என் குடும்பத்து மேல நீ பழியெல்லாம் போட்டுட்டு இருக்காத. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, சொல்லிட்டேன். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? தப்பு பண்ண உன் மருமக 2 பேரும் குத்து கலாட்ட நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம புள்ளைய பறி கொடுத்த எனக்கு போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என் புள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், என்னன்னு கேளுங்க சார். இப்படியே நின்னுகிட்டு இருந்தா இவங்க எல்லாம் பதிலே சொல்ல மாட்டாங்க. சார், இவங்க உங்க ஃபேமிலி மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. உங்க மருமகங்க மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்கள விசாரிக்கிறேன் சார். என்ன சார், எங்க குடும்பத்துக்கு அவங்க பொண்ணு அவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கா? எங்க குடும்பத்தையே அழிக்க திட்டம் போட்டிருக்கா? அவளை தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு எங்களை விசாரிக்கணுங்கிறீங்க சார். எங்களுக்கு அவ எங்க இருக்கா என்ன பண்றான்லாம் தெரியாது. தீர்ப்பு வந்துருச்சு, தண்டனையும் உறுதியாயிடுச்சு. வெளியிருந்தா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு தலைமறைவாயிட்டா. சும்மா இவங்க எங்க மேல இருக்கிற மோட்டிவ்ல பழிய போட்டு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு கூட்டு போங்க சார். இந்த பாரு, எங்களுக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது. மரியாதை இந்த இடத்த காலி பண்ணு. வா, இல்லனா என்ன நடக்குன்னே தெரியாது, சொல்லிட்டேன். சார், என்ன சார், நாங்க இருக்கும்போது மிரட்டிட்டு இருக்கீங்க சார்? அப்படிலாம் போக முடியாது சார். விசாரணை முடிச்சுட்டு தான் சார் போவோம். விசாரிக்க வாரண்ட் இருக்கா? இல்ல இல்ல, முதல்ல போய் வாரண்ட்டை வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீங்க ஸ்டேஷன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா. சரிங்க சார்.